வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஆடிப்பூரம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அக்கார அடிசல் பண்றது பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து சமையல் வந்து பருப்பு ரசம், கோவக்காய் காரக்கறி, அதுக்கப்புறம் பெங்களூர் கத்திரிக்காவும் கேரட்டும் போட்ட ஒரு கூட்டு. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அக்கார அடிசலுக்கு முதல்ல வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1 கப்பு பச்சரிசி, 2 டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை முதல்ல வேக வச்சுக்கலாம். ஒரு கப்பு பச்சரிசியை நல்லா அலம்பிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பையும் நல்லா அலம்பிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம பாசிப்பருப்பு அப்புறம் அரிசி ரெண்டுத்தையும் வறுத்துக்க போகிறோம். லேசாக லைட்டாக கலர் மாறினா போதும். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். லைட்டாக நம்ம வந்து அந்த நெய்யில் பெரட்டினா போதும். ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு நல்லா காய்ச்சின பால் தான் சேர்க்கணும். நான் காய்ச்சி பால்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுலேருந்து 1 கப்பு சேர்க்குறேன். நல்ல பெரிய கப்பில் 1 கப்பு பால். கிட்டத்தட்ட 1 கப்பு அரிசிக்கு வந்து ஒரு 2 லிட்டராவது பால் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வேக 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 அது கலர் நீங்கள் வந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். இந்த பக்கம் வந்து அக்கார அடிசலுக்கு அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து ரசத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, எப்பயும் போல தான் வந்து ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து கையில் நல்லா கசக்கிட்டு கொஞ்சம் புளி தண்ணியும் விட்டுட்டு ரசப்பொடியும் போட்டுட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அது நல்லா கொதிக்கட்டும். கூட்டுக்கு வந்து பெங்களூர் கத்திரிக்காவும் கேரட்டும் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. எப்பயும் போல தான் இந்த கூட்டுமே வந்து பாசிப்பருப்பு 1 கரண்டி, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வெந்துடுத்து. அதே மாதிரி ரசத்துக்கும் நான் வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டேன். ஸோ இந்த புளியோட பச்சை வாசனை போக ரசம் வந்து இந்த பக்கம் கொதிக்கணும். இப்போ கூட்டுக்கு அரைச்சிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, சீரகம். தேங்காய் ரெடியாக எடுத்தாச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய், சீரகம் 1 டீஸ்பூன், காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா. ஃபஸ்ட் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கூட்டுக்கு தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சாச்சு. இப்போ அரைச்சதை சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருவோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். கூட்டுக்கு அரைச்சி விட்டாச்சு. அது நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் ரசமும் புளியோட பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இது பாருங்கள் நல்லா வெந்துட்டான்னு பார்த்துடலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருட்டு. இப்போ இன்னும் ஒரு 1/2 கப்பு பால் அப்படி ஃபுல்லாக சேர்த்துடலாம். வேணுன்னா நீங்கள் இன்னும் கூட பால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நடுவில் கிளறி விட்டு தேவைப்படும் போது பால் சேர்த்துக்கோங்க. அக்கார அடிசலுக்கு வந்து பாலும் நெய்யும் தான் நிறைய தேவைப்படும். நீங்கள் பால் எடுத்து வச்சுட்டு வேணுங்க கிளறி பார்த்து அப்படியே வந்து நீங்கள் பால் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக குக்கரில் வேக வைக்கணும்னாலும் குக்கரில் வேக வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி வேகும்போது அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் வந்து இதே மாதிரி நல்லா வறுத்துட்டு நீங்கள் வந்து பால் வந்து ஒரு 4 டம்ளர்லேருந்து ஒரு 5 டம்ளர் பால் விட்டு, 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 4 டம்ளர் பால் விட்டு நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளை கரைசல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு நெய்யெல்லாம் சேர்த்து வறுத்து போட்டுடலாம். முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து போட்டுடலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி வேகும்போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் கூட்டுக்கு அரைச்சி விட்டது நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுது. நம்ம வந்து தாளிக்க மட்டும்தான் தாளிக்கணும். ஸோ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் ரசமும் வந்து நல்லா புளியோட பச்சை வாசனை போக கொதிச்சாச்சு. அதுக்கு பருப்பு ஜலத்தை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருவோம். பருப்பு ஜலம் சேர்த்ததுக்கப்புறம் ரசம் வந்து நல்லா நுரைச்சி வந்தால் போதும், கொதிக்க வேண்டாம். கூட்டை எடுத்து வச்சுட்டு கூட்டுக்கு தாளிச்சிடலாம். தேங்காய் 1 டீஸ்பூன் விட்டுக்கலாம். அதே மாதிரி பச்சை தேங்காய் கூட்டில் 1 ஸ்பூன் விடலாம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கூட்டுக்கு தான் தாளிக்கிறோம். சீரகம், கடுகு, கருவேப்பிலை. அடுத்தது ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், ரசம் இப்போ தான் நுரைச்சி வர ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே வந்து இந்த பக்கம் அக்கார அடிசல் பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா பால்லே சேர்ந்து வந்துருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் கலரும் போதே நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா சேர்ந்து வந்துடும். இன்னும் ஒரு கொதி வரட்டும்.
ஒரே ஒரு ஸ்பூன் நெய், ரசத்துக்கு தான் தாளிக்க போகிறோம். கொஞ்சம் கடுகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ரசத்தில் சேர்த்துடலாம். இப்போ அதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு கோவக்காய் கறி பண்ணிக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சமாக கடா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை கடா பெருங்காயம், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ரசம் நல்ல வாசனையாக இருக்கும். பருப்பு ரசமும் ரெடி, மூடி வச்சிடலாம். கோவக்காய் கறிக்கு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு போட்டிருக்கேன். கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கோவக்காய் நல்லா வேகட்டும். கோவக்காய் இந்த பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அக்கார அரிசியில் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேன் இல்லையா, பச்சரிசி. ஒரு 2.5 கப்பு வந்து வெல்லம் துருவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இதை நம்ம கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிப்போம். பாருங்க, சாதம் நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுத்து. பாருங்க, சாதமும் நல்லா குழவா வந்திருக்கா, தெரியுதா உங்களுக்கு? நல்லா சேர்ந்து வந்துடுது. இப்போ இந்த வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். அடுப்பு சிம்லி இருக்கட்டும். அப்படியே கலர் விட்டுருங்க. பச்சை கற்பூரம், அப்புறம் ஜாதிக்காய், கிராம்பு, ஏலக்காய் இதை வந்து பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், ஆற நல்லா கெட்டிமாயிடும். ஸோ இப்போ இதை வந்து சேர்த்துடலாம். இன்னும் நம்ம நெய்யே சேர்க்கல, இனிமேல் தான் சேர்க்க போகிறோம். இந்த பக்கம் கோவக்காவும் வெந்துருக்கு. காரம் சேர்த்துடலாம் கோவக்காய்க்கு. கொஞ்சம் பெருங்காய பொடி. அவ்வளோதான், கோவக்காய் கறியும் ரெடி ஆகிடும். மிளகா பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துருவோம். முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் நெய் எப்பயுமே மேலாக விடணும். இப்போ மேலாக நெய் விட்டுக்கலாம் நம்ம, அப்போதான் நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய அக்கார அரிசல் ரெடி. இந்த பக்கம் கோவக்காய் கறியும் ரெடி ஆகிடுத்து. ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ஆடிப்பூரம். ஸோ அக்கார அரிசல் ரெடி ஆகிடுத்து. அதுக்கப்புறம் வந்து பருப்பு ரசம், சௌச்சவும் கேரட்டும் போட்டு ஒரு கூட்டு, கோவக்காய் காரக்கறி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.